Hi and hello ladies and gentlemen. எஸ் ஒரு சைடு லைட் இருக்குது. புதுசாக வாங்கின சோஃபா. எஸ் மை எழுதியிருக்காங்க பெருசாக எங்கள் அப்பா அம்மா. எனக்கே தெரியல எவ்வளோ ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ சாஞ்சிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் உட்கார லிட்ரலாக இந்த சோஃபா வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஊர்லேருந்து நேற்று வந்தேன். நேற்று வந்தேன். லிட்ரலாக இன்றைக்கி தான் நான் வந்து இதில் உட்காரேன். ஸோ உட்காரது போது நல்லா இருக்குது. ஓகே, ரெண்டு விஷயங்க. நம்பர் 1 வந்து என்னென்னா, ஹவு மச் ஐ எம் டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ்னு ஒன்று விஷயம். நம்பர் 2, ஒரு ஹேர் கட்டுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன்றது இன்னொரு விஷயம். ஐ நீட் டு கோ ஹேவ் அ ஹேர் கட். எஸ், அது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னிக்கா நாளைக்கான்றது தான் தெரில. ஐ தாட் ஆஃப் தட் இன்றைக்கி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டுடே சண்டே, இதே லேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஒரு 3 மணி 4 மணி அந்த வாக்கில் வந்து போயிட்டு இஃப் ஐ கோ ஃபார் அண்ட் ஹேர் கட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஐ ஒர்க் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அங்கே போய் யாரையாவது பார்த்தனா தாடியோடு பார்க்குறா அப்படின்னா எவ்ரி ஒன் வில் ஃபீல் தட் அடா இவன் தாடி வச்சுருக்கான், ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ எஸ் மக்களே, ஐ எம் கோயிங் டு ஹேவ் அன் ஹேர் கட். அண்ட் எஸ், அவன் சுத்தமாக போயிடுச்சு தெரியுதா, ஒன்றுமே இல்லை. இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணணும். தூக்கம் பயங்கரமாக வருது. இன்னொன்று என்னென்னா, நான் இன்னொரு யூடியூப் வீடியோ சேனல் ஆரம்பிக்க போகிறேன். நல்லா இருக்குது. இப்படி பார்க்கும்போது பாருங்களேன், ஆர்ம்ஸ் நிறைய இருக்கு இருக்காங்க. லுக் அட் மை ஆர்ம்ஸ். ஐ ஷோயிங் இட். குட் ஆர்ம்ஸ், பிக் ஆர்ம்ஸ். ஸோ அது நல்லா இருக்கு. கூந்தலிடது நிழல் புறத்தருது சாரி, அது மண்டேல ஓடிச்சு. ஸோ ஐ மைண்ட் டு ஸ்டார்ட் a finance channel as I am working in stock market and I have certifications in NISM 8, 5A and I also have IRDA insurance related certification. ஸோ 3 சர்டிஃபிகேட் இருக்குது என்கிட்ட. 4வது இப்போ வந்து நான் ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன், ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட், நாட் ரிசர்ச் அனலிஸ்ட், ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேஷன். அண்ட் இது எல்லாத்தையுமே பண்ணுறதுனால ஐ தாட் ஆஃப் டூயிங் சம்திங் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். யூடியூப்பில் நான் ஏற்கனவே இருக்கேன். And I work in a well-reputed company which is there for a long period of very long period of time. And I thought, why not? தோணுதுனால பண்ணுறேன். சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்கும், சில ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணணும்னு தோணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். பிவோட் பாயிண்ட்ஸ் பார்ப்பேன், நம்பர்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன், பிளாஸ் ட்ரெண்ட்ஸ் அந்த நம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன். அது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது ரொம்ப பேசிக்கான ஒன்று, அதுதான் பார்ப்பேன். ஐ டோன்ட் சி ஜிக்ஸாக் பார்க்குறது இல்லை. ஜிக்ஸாக்லாம் முன்னாடி எக்கச்சக்கமாக பார்ப்பேன். ஜிக்ஸாக்கு, EMA, SMAs, 30 days மூவிங் ஆவரேஜ், 60 days மூவிங் ஆவரேஜ், 150 days மூவிங் ஆவரேஜ், 360 days மூவிங் ஆவரேஜ், எல்லாத்தையுமே பார்ப்பேன். எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து நான் கொடுப்பேன். இப்போலாம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு, ப்ரைஸ் ரேஞ்ச் நியர் புக் வேல்யூ இருக்குது, அவங்களுடைய மீடியன் பி, அந்த இதோடைய மீடியன் பி, அந்த இதோட ஐ மீன் லைக் அந்த செக்டரோடைய மீடியன் பி எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். டாப் டவுன் பார்ப்பேன், பாட்டம் அப் பார்ப்பேன். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு I will just give recommendations, suggestions based upon your queries. And yes, நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ தெரிஞ்சால் நீயே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாமே. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஐ டோன்ட் இன்வெஸ்ட் ஃபார் ஏர்னிங் மணி அவுட் ஆஃப் இட் right now. I'm just putting it there because எனக்கு அது தெரியும் அப்படின்னு.
அண்ட் ஐ ஆல்சோ இன்வெஸ்ட் இன் கோல்டு. நான் இப்போயே சொல்லிடுறேன், டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it is related to finance. I don't own any land, I don't own any house, I don't own anything on my name rather than some gold of எவ்வளோ கோல்டு, 1 கிராம் கோல்டு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரிலங்க. கொஞ்சம் கோல்டு எல்லாமே மீதி எல்லாமே ஸ்டாக்ஸில் தான் இருக்குது என்கிட்ட. ஃபிசிக்கலாக ஐ ஓன் 1, 2, 3 வாட்சஸ், சம் சில்வர் ரிங்கு, அதை நான் போடுறதே இல்லை இப்போது. ஐ யூஸ் டு ஓன் செயின், அதையும் நான் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் எஸ், வண்டி இல்லை, வண்டி வந்து வருது, ஹெல்மெட் வாங்கிட்டேன், வண்டி வந்துடும். பட்டு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஹெல்மெட் வாங்கிறதுக்கே. அதான் சொல்கிறேனே, ஐ எம் டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ். அவங்க இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து நான் எங்கேயாவது போயிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். யாருமே இல்லைனா நான் வீட்டில் தான் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது வேறு எதுவும் இல்லை. அண்ட் சென்னை வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் பயம் கலந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு புதுசாக இருக்கும். சென்னையுமே எனக்கு புதுசாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சென்னை பார்த்தது இல்லைல்ல. மழையெல்லாம் வருவேன், சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பேன், நான் பண்ணி கிளம்பிட்டே இருப்பேன். ரொம்ப பிளைண்டாக இருக்கும் சென்னை. இப்போது வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ யூஸ் டு ஈட் த சில்லி சீஸ் சாண்ட்விச். என் கசின் எனக்கு வாங்கி கொடுத்தது. பானிபூரி என் கசின் எனக்கு வாங்கி கொடுத்தது சென்னையில். அவங்க வந்து இந்த அம்பத்தூர் சைடில் இருப்பாங்க, அந்த ராக்கெட் தியேட்டர் பக்கத்தில். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு பானிபூரி, சில்லி சீஸ் சாண்ட்விச், பாவ் பாஜி, இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பாவ் பாஜி சாப்பிட்டது, சில்லி சீஸ் சாண்ட்விச் சாப்பிட்டது. ஸோ எஸ், அதெல்லாம் மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதில் ஒன்று. அண்ட் எஸ், நெத்தியில் ஏதோ நாம மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. தட்ஸ் மை வெயின்ஸ், நத்திங் எல்ஸ். இங்கே ஒன்று தெரியுது, இங்கே ஒன்று அப்படியே நாம மாதிரி இருக்கா. These are veins, not real things. And yeah, எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன் சென்னையில். முக்கியமான ஒன்று வந்து நான் வளர்க்குறேன், பணம்ன்றது என்னுடைய பணம், மற்றவங்க பணம் இல்லை. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நான் முடிஞ்ச ஒரு ஸ்டாக் அப்பயே வாங்கி வச்சுக்கிறேன். டிஸ்க்ளோஷர் வந்து நான் கொடுத்துட்றேன், இந்த ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, இஸ் இட் ஓகே ஃபார் யூ கைஸ்? ஏன்னா நான் சொல்லிவிட்டு நான் செய்யாமல் இருக்கிறதும் தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பை பண்ணாமல் இருக்கிறதும் கஷ்டம். பட் என்கிட்ட கொஞ்சோண்டு தான் அமௌண்ட் இருக்குது. ஐ எம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஷார்ட் டேர்ம்னு பண்ணுவேன், பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பட் நான் மற்றவங்களுக்கு பண்ணிவிட்டு எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நான் வந்து ஸ்டாக் மூவ்மெண்ட் பார்த்து மார்னிங்கே வந்து நான் இந்த மூவ்மெண்ட் இப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்பேன். கிளைண்ட்ஸ் கூட பேசிகிட்டே டைம் போயிடும். அப்புறமா என்ன ஆகும்னா, நான் பண்ணாமல் இருப்பேன், கிளைண்ட்ஸுக்கு ப்ரொஃபைல் எடுத்து கொடுத்துருவேன். நான் அது டிஸ்க்ளோஷர் பண்ணக்கூடாது. லைக் நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும், இது போயிடும், சர்டைனாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. தேர் ஆர் ரூல்ஸ் விச் ஐ ஹாவ் டு ஃபாலோ பிகாஸ் ஐ எம் NISM சர்டிஃபைட். நான் இந்த ஸ்டாக் இங்கே போய்டும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், கேரண்டீடாக ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா ஐ ஆம் நாட் அ பர்சன் டு டெல் யூ தட் ஒரு ஸ்டாக் இப்படி தான் போகும், போகலாம் சொல்லலாம், போகும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. These are rules and I can't promise returns. These are rules actually. SEBI guidelines இது. And as I am working in a company, நான் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் இதெல்லாம் உண்டு. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, ஐ குட் ஹெல்ப் யூ ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட். அதுலேயுமே நான் புது சேனலில் சொல்கிறேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ஸ்டாக்ஸ் பை பண்ணுறது, பாண்ட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி பாண்ட்ஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் வாங்கலாம், யாருக்கு வந்து எந்த மாதிரி பாண்ட்ஸ் கொடுக்கணும், யாருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கணும், அண்ட் யாருக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவை, யாரெல்லாம் வந்து இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்காங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் திங் தான். இன்சூரன்ஸும் நான் அதை கொடுக்கலாம், இன்சூரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் நான் கொடுக்கலாம், பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ டு பை இட். ஓகே, நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. ஐ ஒர்க் இன் அ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கரேஜ், அதனால் என்கிட்ட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். நான் இப்போயே சொல்லிக்கிறேன், ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். we can't give that comparison of online insurance இது. பட் என்ன விஷயம்னா, யூ கேன் ஜஸ்ட் கால் மீ, ஆர் அது நான் கொடுக்குற இன்சூரன்ஸ் மேனேஜர் நம்பருக்கு நீங்கள் கால் எப்போ வேணாலும் பண்ணி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எஸ், ஸோ there are few difference from being a traditional brokerage. brokerage வந்து 0.5 இருக்குது. இப்போயே சொல்லிடுறேன், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ப்ரோக்கரேஜ் வந்து 0.5. ஏஎம்சி சார்ஜஸ் ஏதோ 700 அந்த ரேஞ்சில் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அது 1700 அந்த மாதிரி ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. 5 இயர்ஸ்க்கு வந்து ஏஎம்சியே இருக்காது. அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நிறைய இருக்குங்க. டிபின்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது. இந்த இதில் ஆப் இஷ்யூ கொஞ்சம் இருந்தது, ஆப் இஷ்யூ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்டேட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கு. கொஞ்சம் அப்டேட் இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆச்சு. நான் அது ஐடிடிபிட்டையும் சொல்லிட்டேன். they took care of it very quickly, so that is one good thing. And yeah, பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா நான் உட்காந்து படித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அது இருட்டான ரூமில் லைட்டை மட்டும் போட்டுட்டு படின்னு படித்தது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணுறது வந்து என்னுடைய வியூ வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், உங்களோட வியூ ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கான சஜஷன்ஸ் நீங்கள் கொடுங்க, எல்லாமே பண்ணலாம். ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து என்ன விஷயம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐம் ஓப்பனிங் எ நியூ சேனல். இந்த சேனலில் வந்து நான் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் யோசிக்கிறேன். ஐம் ஓப்பனிங் எ நியூ சேனல். அதில் வந்து ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வேறு என்னெல்லாம் பண்ணலாம். பிஎம்எஸ்ஏஎஃப் வந்து நான் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கலை இன்னும், பட் நான் படிச்சுட்ருக்கேன். ஐ வென்ட் ஃபார் ஒர்க் ஷாப் ரிலேட்டட் டு ஏஎஃப், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் இல்லை நல்லா தெரியும். பட் சர்டிஃபிகேட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு பிஎம்எஸ்ஏஎஃப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எஸ், தட் இஸ் இட் ladies and gentlemen. I hope you guys like this video. So next video is something more. Tata, bye bye, see you. Have a great day.